என் மேல அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி சின்னையா. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல என்ன அப்படியே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா கௌரிக்கு யாருமே இல்லாம போயிருக்கும். என்ன துர்கா இப்படி எல்லாம் பேசுற? என்ன பார்த்தா ஈவ இருக்க இல்லாத மாதிரியா தெரியுது? உன் மேல கோவம் இருந்தாலும் என்ன காப்பாத்துன்னு ஒருத்திய நான் எப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியும்? உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். உண்மையை சொல்ல போனா இந்த கல்யாணம் ஒரு விஷயத்துல தான் உன் மேல கோவமே தவிர மத்தபடி எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. துர்கா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மத்தவங்க யோசிக்கிற மாதிரி நீ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் லெட்டர்ல அவ்வளோ தெளிவா எழுதி கொடுத்தோம். நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? சின்னையா, நான் கும்பிடுற அந்த மாசாணி அம்மன் மேல சத்தியமா நான் அந்த லெட்டரை படிக்கவே இல்லை. படிக்கலையா? ஏன் படிக்கல துர்கா? எரிஞ்சிருச்சா? நான் மட்டும் அந்த லெட்டரை படிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் சின்னையா. சின்னையா, நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்களும் அதை தப்பா எடுத்துக்க கூடாது. கேளு துர்கா. என் முன்னாடி ரோஜாவோட வந்து என்ன வர்ணிச்சு ஏதேதோ சொல்லி என்ன விரும்புறேன்னு சொல்லாம சொன்னீங்களே, அது எதுக்கு சின்னையா? அது துர்கா, அது ஊர்ல ஒரு பண்ணாடைக்காக பண்ண வேலை. அத போய் நீ துர்கா, என்ன நடந்தது நான் சொல்றேன். அந்த பண்ணாடை மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான் அவன். அது போதும் சின்னையா. நீங்க இன்னொருத்தருக்காக பண்ணத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கல்யாணமே வேண்டான்னு எனக்கு லெட்டர் எழுதின நீங்க எதுக்கு சின்னையா சந்தோஷமா என் கழுத்துல தாலியை கட்டினீங்க?